ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உள்ளூர் பயணம். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி மழை அடித்தாலும் சரி புயல் அடித்தாலும் சரி சோறு தான் முக்கியம்னு சொல்லி நான் இங்கே கிளம்பி வந்துட்டேன். புயல் கரையை கடக்குதோ இல்லையோ நான் பல மாவட்டங்களை கடந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்துட்டேன். எதுக்காகன்னா ஃபுட் ஃபெஸ்டிவலை பார்க்கறதுக்காக 400+ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து இங்கே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாதிரி ஃபுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவலோடைய என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மணி அப்படி தான் சம்திங் அங்கே ரீச் ஆனேன். ஸோ ரீச் ஆகும்போதே பார்த்திங்கன்னா மக்களோட க்ரௌட் வந்து அதிகமாக உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. டிக்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடல்ட்டுக்கு வந்து 800 rupees ப்ளஸ் டேக்ஸஸும், குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ப்ளஸ் டேக்ஸஸும் வந்து டிக்கெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டிக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்மில் தான் புக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நேரில் வந்து ஃபிசிக்கல் டிக்கெட் வாங்கிட்டு வந்தால் தான் உள்ளே விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குது, அது எங்கே போய் ரிடீம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடிக்கிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடத்துக்கு போனால் இங்கே இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 800 meters அப்படின்னு நினைக்கிறேன், 800 meters 500 meters சம்திங் கொஞ்சம் முன்னாடி போனால் அங்கே போய் கேட்டால் டிக்கெட் ரிடீம் பண்ணுவாங்க, எங்கே டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி கேட்டால் இல்லைங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டிக்கெட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் வாங்கணுமா? நான் அதோ இங்கே என்ட்ரி வந்துடும், அங்கே என்ட்ரி வந்துடும், நானும் போயிட்டே இருக்கிறேன். இன்னும் போய்கிட்டே இருக்கணுமா? அங்கே போகணுன்றாங்க. ஸோ இதுதான் அந்த டிக்கெட்டு. ஸோ ரிடீம் பண்ணியாச்சு. அவங்கள போகலாம். பார்க்குற இடம் எல்லாமே லைக் ஸ்டால்ஸு ஃபுட்ஸு அந்த மாதிரி இருந்ததுனால ஸோ எங்கேருந்து தொடங்குறது எங்கே போய் முடிக்கிறதுங்கிறதே தெரியாமல் தடுமாறி அங்கே எங்கேன்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து அலைஞ்சிட்டு இருந்தாங்க. இதில் வந்து நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கிட்ட போய் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்கே போனேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லெஃப்ட் சைடில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் எல்லாமே, ஏன்னா நிறைய க்ரௌடுமே வந்து அந்த பக்கம் தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன ஃபுல்லாகவே பிளாங்காக இருந்ததுனால சரி அதுக்குள்ளேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் லெஃப்ட் சைடில் போய் பார்த்தேன். இந்த சுண்டல் மாங்காய் ஃபஸ்ட் எடுத்தோடனே மாங்காய் கொடுத்தாங்க, ஃபுல்லாக காரசாரமாக மாங்காய் கொடுத்தாங்க, செம்மையாக இருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சுண்டல், அந்த சாலடு, அந்த மாதிரி கொஞ்சம் மசால் பூரி ஐட்டம் மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீடா ஸ்டாலு. ஸோ ஓகே இங்கே நம்ம நிறைய சாப்பிட்ற வேண்டாம், உள்ளே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக ஆரம்பித்தோம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. அப்புறம் தடுமாறி ஒரு இடத்துல ப்ளூ டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பேனரில் போட்டிருந்தாங்க. நம்ம கையில் வந்து ப்ளூ கலரில் டேக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேக் இருக்கிறவங்க அவங்களே கவுண்டர் தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஒரு ப்ளூ கலர் டேக் இருக்குதுல்ல, ப்ளூ கலர் டேக் இருக்கிறவங்களாம் இங்கே தான் வந்து சாப்பிடணும் ஆக்சுவலி. ஸோ இங்கே இருக்கிறது வந்து ட்ரை பண்ணலாம். எல்லா ஃபுட்டுமே அன்லிமிட்டட், உள்ளார என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலி தட்டு வேற எங்கேயோ தராங்க போல. பிளேட் எங்க தராங்க? இங்க பிளேட் எங்க தராங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே தலை சுத்திரும் போலயே. சரி பிளேட் முன்னாடி வாங்கிக்கலாம். சிறப்பாக சூப்பர் கேஸ் ஸ்பான்சர்ஸ் வந்து இருக்காங்க. சூப்பர் கேஸின் உரிமையாளர் அவர்களை கௌரவிக்கிறதுக்காக பரம்பரிக்கா கேட்சிங்ல திரு சபரிநாதன் அவர்களை ஆட்போட கேட்டுக்கொள்கிறோம். கட் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். கட் பண்ணிட்டு எல்லாரும் தலைவரோட ஃபேனாவே இருக்காங்க.
ஸோ இங்கேருந்து கியூ ஸ்டார்ட். Home Culture Society representatives அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். Home Culture Society representatives, please come out to the dais. கொடுங்க, வாங்க 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 வாங்க. வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கு. என்ன போடுறாருன்னு தெரியல. என்னென்ன இது? என்ன இது? ஊறுகாய் தோசையா? பூண்டு தோசை போடுறாரு அண்ணன். ஃபைனலி தட்டை வாங்கி கூட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. எனக்கு முன்னாடி பார்த்தா 200 பேர் நிற்கிறாங்க. சைட்லலாம் தோசையை போட்டு செம்மையாக டெம்ட் ஏற்றிட்டு இருந்தாங்க. ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் பக்கம் அந்த க்யூவில் வெயிட் பண்ணி ஃபுல்லாக கடந்து போய் பார்க்கும்போது நிறைய டிஷ்ஷஸ் வந்து போட்டாங்க. இது என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி கொலன்னு இருக்கு. நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா உண்மையிலுமே எந்த குறையுமே இல்லைங்க, எல்லாமே சூப்பர். ஏன்னா சூப்பராக சிக்கன் வந்து சாஃப்டாக குக்காக இருக்குது. லெக் பீஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த சில்லியாக இருக்கட்டும், குறிப்பாக அந்த கிரீன் சிக்கன் எல்லாமே சூப்பராக குக்காக இருந்தது. கேரட் இடியாப்பம் எல்லாமே டேஸ்ட் வந்து அழகாக தெரிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்டு பார்க்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இங்கே 25,000 பேர் வந்து கூடியிருக்காங்க மக்கள். அது வந்து ஒரு மிகப்பெரிய கவுண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே வந்து ஃபுட் வந்து ஒரு சேம் டேஸ்ட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டாஸ்க். அப்படி இருக்கும்போது இவங்க அது சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்ல எந்த குறையுமே இல்லை. இதில் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, 400+ டிஷ்ஷஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. பட் ஆனால் நானும் தேடி தேடி அங்கே எல்லாமே ஓவராலாக நான் விளாக் எடுத்து பார்க்கும்போது எனக்கு அந்த 400+ டிஷ்ஷஸ் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ டிஷ்ஷஸ் இருந்துச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய டிஷ்ஷஸ் வந்து முன்னாடி தீந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. குறிப்பாக அந்த ப்ரான் வந்து நான் மறுபடியும் ரீஃபில் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லைங்க, ரீஃபில்லாம் பண்ண மாட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய விஷயங்கள் வந்து முன்கூட்டி ஆரம்பிச்சு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்திலேயே நிறைய டிஷ்ஷஸ் வந்து தீந்து போயிடுச்சு. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் இந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னா ட்ரை பண்ணவே தோணலை. ஏன்னா மக்களோட கூட்டம் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. 25,000 மக்கள் வந்து உங்க முன்னாடி அங்கேயும் இங்கேயும் அறக்க பறக்க தட்டை வச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் சொல்லுங்க? மைண்டுக்கு ஒரு அப்படியே பிளாக் ஆயிடும். மைண்ட் வந்து அப்படியே பிளாக் ஆயிடும். என்ன பண்றது ஏது பண்றது நமக்கும் தெரியாது. எங்க போய் ட்ரை பண்ணலான்னு போனாலுமே எல்லா இடத்துலயுமே கூட்டமா தான் இருக்கு. அதுவும் இல்லாம இதுல மேஜரான விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, மக்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. அந்த ஃபுட்டோட ப்ரெசன்டேஷன் இருக்கும்ல, ஃபுட்டோட ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும் சரி, இல்லை அந்த ஃபுட்டோட பேரை கேட்டுட்டு மக்கள் வந்து வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அது இவங்க டேஸ்ட் பண்ணும்போது அது இவங்க எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலன்னா உடனே கொண்டு போய் கார்பேஜில் கொட்டிடுறாங்க, குப்பை தொட்டியில் கொட்டிடுறாங்க. ஸோ ஃபுட் வேஸ்ட் வந்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் நிறையவே நடந்தது. கிட்டத்தட்ட 3000 பேர் 2000 பேர் அந்த ஃபுட்டை சாப்பிடலாம் போல, அந்த அளவுக்கு வந்து ஃபுட் வந்து வேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி பீட்சா கவுண்டராக இருக்கட்டும், இன்னும் ஒரு சின்ன 2-3 கவுண்டரில் வந்துட்டு மக்கள் கூட்டம் அதிகமாக இல்லை. ஏன்னா அதெல்லாம் நார்மலாக கிடைக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூட்டம் வந்து அதிகம் இல்லாத இடத்துல கூட நான் ஒரு 2 சில விஷயங்களை போய் ட்ரை பண்ண முடிஞ்சது. ஏன்னா
ஒண்ணுமே இல்லப்பா, ஏமாத்திட்டாங்க மச்சான் நம்மள. ₹400 டிஷ் பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தோசை வெரைட்டிஸ் தான். எங்க பார்த்தாலும் அந்த தோசை, இந்த தோசை, பாகுபலி தோசை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூண்டு தோசைன்னு சொல்லி நிறைய தோசை வெரைட்டிஸ் தான் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துதான் அந்த 400+ டிஷ்ஷஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஜூஸ் வாங்கி குடிச்சு முடிச்சுட்டு அங்கிருந்த ஸ்டால்ஸ்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக போய் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஸோ அங்கேருந்து ஃபுட் கவுண்டர் க்ளோஸ் அப்படின்னு சொன்ன உடனே நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓவராலாக சொல்லணும்னா ₹800 வர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா டேஸ்ட் வைஸ் ₹800 வர்த்து, பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ₹800 நான் சாப்பிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ₹800 நான் சாப்பிடல. மக்களோட கூட்டம் ஒரு பக்கம், அந்த இடத்துல நமக்கு ஃப்ரெஸ்டிவேட் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நமக்கே டென்ஷன் ஆகிடும். அப்படிங்கும்போது நீங்கள் எங்கே போய் என்னன்னு வாங்குவீங்க? மக்கள் என்னால் ஒழுங்காக வீடியோ கூட எடுக்க முடியலன்னா மக்கள் வந்து அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே தள்ளி விட்டுருவாங்க நம்மளே. ஸோ நம்மளால ஒரு இடத்துல நின்று ஒழுங்கா ஒரு வீடியோ கூட கவர் பண்ண முடியல. இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்னென்ன மிஸ் பண்ணீங்க, இல்லை நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பேக் டு பேக் நம்ம சேனல்ல. அண்ட் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் உள்ளூர் பயணம். டாடா, பாய் பாய்.